நெல்லை மாவட்டத்தில் நல்லமாள்புரத்தில் ஆபத்தான நிலையில் அரசு பள்ளி இயங்கி வருகிறது. அந்த பள்ளியின் நிலை என்ன, அங்கு பயிலும் மாணவர்களின் கோரிக்கை என்ன பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் நல்லம்பாள்புரத்தில் இருக்கும் ஆதிதிராவிடர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் நிலைதான் இது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடலாம் என்ற நிலையில் இருக்கும் இப்பள்ளியில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என தனித்தனியாக மேல்நிலைப் பள்ளிகள் அருகருகே இயங்குகின்றன. இந்த கட்டடங்கள் 1973ஆம் ஆண்டு கட்டப்பட்டவை. 100% தேர்ச்சியை பலமுறை எட்டியுள்ள இப்பள்ளியில் உயிர் பயத்துடனே படித்து வந்ததாக கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவிகள் கூறுகின்றனர். இப்போ எங்கள் ஸ்கூல் ரொம்ப டேமேஜாக இருக்குது. இங்கே படிக்கிற கட்டடம் ரொம்ப மோசமாக இருக்குது. மழை பெய்கிற டைம்லாம் நாங்கள் வெளியே நின்னாலே கட்டடம் டம்னு கீழே விழுறோம். எங்கள் மேலே பட்டாலே போச்சு. அப்போ நாங்கள் அந்த பயத்தில் தான் இந்த ஸ்கூலில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். பள்ளி கட்டடங்கள் பழுதடைந்து நிற்பது மட்டுமல்லாது சுற்றுச்சுவரும் இல்லாமல் இப்பள்ளி இயங்குகிறது. இதனால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் மது அருந்தும் கூடாரமாகவும் இப்பள்ளி மாறியிருப்பதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். அதோடு தனிநபர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்துமிடமாகவும் பள்ளி வளாகம் மாறியுள்ளது. எங்கள் ஸ்கூலில் காமன் சுவர் இல்லாமல் ஆடு மாடு எல்லாமே உள்ளுக்கு தான் வருது. வேறு பொதுமக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கூலுக்குள்ளேயே டிராக்டரு அந்த மாதிரி உள்ள வாகனங்களாக உள்ளுக்கு வந்து அவங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால காமன் சுவர் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தின் சாட்சியாகவே இப்பள்ளி கட்டடங்கள் இருப்பதாக பெற்றோர் குறை கூறுகின்றனர். பெரும் விபத்து ஏற்படும் முன்பு அதிகாரிகள் பள்ளி கட்டடங்களை சீரமைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள். இந்த கிராமங்களின் அடிப்படை தேவையான கல்விக்கு ஆதாரமாக நிற்கும் பள்ளிக்கூடங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மாணவ மாணவியரின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து ரேவதி.